எல்லாத்தையும் இந்திரா தானே சொல்றா? நிஜமாவே இது உன் பேர குழந்தை தானா? ஏய், என்னடி சொல்ற? எல்லாமே ரிப்போர்ட்ல இருக்கு. இன்னும் அதை நம்புறதுல என்ன பிரச்சனை இருக்கு? தெரியலையே, எனக்கு என்னமோ இந்திரா மேல இருக்கிற சந்தேகத்துல எதை பார்த்தாலுமே நம்ப முடியலக்கா. அதான் அதான் உனக்கு அப்படி தெரியுது. அவன் என்னோட பேரன்தான் ராகினி. இத பார், நீ இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா இல்லக்கா, நீ என்ன தப்பா நினைக்கிற? அக்கா, நடந்த விஷயத்துல எனக்கு அப்படி தெரியுதுக்கா. ஏன் தெரியுமா எனக்கு அப்படி தோணுது? இந்த குழந்தை முறைப்படி நம்ம வீட்டுக்கு வரலக்கா, அதுதான்க்கா. என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, காவ்யாக்கு வளகாப்பு நடந்ததுல இருந்து அவ நம்ம வீட்லயே இல்ல. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து காணாம போய், அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம அந்த குழந்தைக்கு திதி கொடுக்கற அளவுக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமாண்டி, நல்ல வேளை அந்த மாதிரி தப்பு எதையும் நம்ம செய்யல. அதான்க்கா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன். அக்கா, உனக்கு முறைப்படி வரப்போற பேரன்தான்க்கா. ஹேமா மூலமா பிறக்க போற குழந்தை தான் இந்த வீட்டு குடும்ப வாரிசு. ஆமாக்கா, என்னதான் காவ்யா உனக்கு அடங்கியிருந்தாலும் அவ இந்திரா மேலதான் பாசமா இருக்கா. இந்திராவும் காவ்யாவும் சேர்ந்து இந்த குழந்தைய வச்சு இந்த வீட்டையே கண்ட்ரோல் எடுக்கணும்னு பாக்குறாங்க. என்னடி சொல்ற? ஆமாக்கா, இந்திரா நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரோட மனசையும் புடிச்சிட்டா. மாமா டோட்டலா சரண்டர். கௌதமும் தான். இந்த சுபா ஹேமா சுத்திட்டு இருக்காங்களே, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நேத்து கூட நீ பாத்தியாக்கா, இந்திராக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி எல்லாம் பேசினாளுங்கன்னு? நானும் கவனிச்சேன். எனக்கும் அது பிடிக்கலதான். அக்கா, அந்த இந்திரா காவ்யா காவ்யான்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா. அவ ஃபேமஸ் ஆகுறதுக்கு நம்ம கதிரையே சுற்றுக்காக்கா. அக்கா, அந்த மாதிரி ஹேமாவை எதுவும் அவ செஞ்சிடக்கூடாதுக்கா. ஐயோ, காவியா காண மாதிரி ஹேமா காயிடக்கூடாது. அவளை பத்திரமா பாத்துக்கணும். ஆமாக்கா, அதனால இந்திராவை தள்ளியே வை. இந்திரா கூடயும் காவ்யா கூடயும் ஹேமாவை சேரவே விடாத. நீ அவளை கண்டிச்சு வைக்கா. யார கண்டிக்க சொல்றீங்க? ஆஹா, இவங்க எப்ப இங்க வந்தாங்க? இவங்க நம்ம பேசுறத கேட்டிருப்பாங்களோ? உள்ள வாங்க. சம்பந்தியம்மா, நீங்க வர சொன்னதா கௌரி சொன்னா. என்ன சம்பந்தியம்மா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா, பெரியவங்க பேசுறது சரியா இருக்குன்னு தான் கூப்பிட்டேன். எல்லாம் உங்க சின்ன பொண்ணை பத்தி தான். ராகினி, நீ போய் இந்திராவை கூட்டிட்டு வா. அப்புறம் அவ அம்மா கிட்ட நான் என்ன சொன்னேன்னு அவளுக்கு புரியாது. போய் கூட்டிட்டு வா. சரிக்கா. சம்பந்தியம்மா, இதோ பாருங்க, நான் ஏதோ மாமியாருங்கிற பேர்ல இந்திராவை அதிகாரம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது குடும்ப நன்மைக்காக தான். இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தியம்மா. இப்பதான் என் பொண்ணுங்க 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். இந்திரா பண்ண தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. வீட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்பிடாதீங்க சம்பந்தியம்மா. உங்களுக்கு தெரியுது அவ பண்ணது தப்புன்னு. ஆனா அவளுக்கு இத பத்திலாம் தெரியவே மாட்டேங்குதே. எப்ப பாரு வேலை வேலை, இது மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கா. ஒரு குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு புரியுதான்னு பாத்தீங்களா? ஏய் வா. என்ன சின்னத்தை, என்னாச்சு? நீ வாடி, உனக்கு நல்லா இருக்கு. கலெக்டருக்கு படிச்சுட்டா பெரிய இவளா நீ? வாடி. என்ன பண்றீங்க? இந்திரா, என்னம்மா? அத்தை, என்ன ஆச்சு அத்தை? நான் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். உன்னை பத்தி ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அம்மா, என்ன ஆச்சும்மா? என்னன்னு சொல்லுங்க சம்பந்தியம்மா. என்ன சொல்றது? ஏதோ சின்ன குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல,
முதுகுல 2 அடி அடிச்சு சொல்லலாம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வளர்ந்து நிக்கிறவ கிட்ட என்ன சொல்றது? உங்க பொண்ணு கிட்ட நல்லா சொல்லுங்க. வாழ்க்கையில எது முக்கியம், எதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இவ லட்சியம் கனவுன்னு போக போக என் வீட்டுல அவ்வளவு பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு. எப்ப பாரு ஏதாவது ஒரு கலாட்டா. சென்னைக்கு போன கௌதம் இன்னும் வீட்டுக்கு வரல. எல்லாம் இவ பண்ற டார்ச்சர் தான். ஒரு ஆம்பளை வீட்டுக்கு வந்தா காஃபி குடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்னு நினைப்பானா? இல்ல இவ எங்க போய் மாட்டிக்கிட்டாலோ நாம போய் எங்க பார்த்து அவளை காப்பாத்துவோமோன்னு நினைப்பானா? சம்பந்தியம்மா, கோவப்படாதீங்க. எப்படிங்க கோபப்படாம இருக்கிறது? என் அக்காக்கு முன்ன விட பிபி அதிகமா இருக்குன்னா அதுக்கு யார் தெரியுமா காரணம்? தோ உங்க பொண்ணாலதான். இத பாருங்க, நான் ஒன்னும் பொண்ணுங்க வேலைக்கு போறதுக்கு எதிரி எல்லாம் கிடையாது. இது நம்ம குடும்பம் முன்னேறதுக்குன்னா பரவாயில்ல. இவ இழுத்துட்டு வர வம்புனால குடும்பத்துலதான் பிரச்சனை வருது. சரி, எதுக்கு இதையெல்லாம் வளவலன்னு பேசிக்கிட்டு? உங்க பொண்ணு கிட்ட இதையெல்லாம் அம்மாவா லட்சணமா எடுத்து சொல்லுங்க. அத்தை அத்தை, அம்மா கிட்ட எதுக்கு அத்தை இதெல்லாம்? பாத்தீங்களா, இப்படிதான். நீங்களும் இவகிட்ட பேச வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, கேக்குறாளா பாருங்க. எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அவளை முதல்ல கூட்டிட்டு போய் நல்லபடியா புத்திமதி சொல்லுங்க. வாடி. அம்மா, என்னம்மா? வா. ஓடி பேசிக்கிட்டே இருக்கணுமா உன்கிட்ட? ஆ? என்ன இப்படியே பேசிக்கிட்டே இருக்கணுமா உன்கிட்ட? இங்க பேச வாடி. முடியாது. காவியா கிட்ட சொல்றேன் நான். அம்மா, என்னமாச்சு? சும்மா என்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணாத. கைய விடு. நீங்க வா. அம்மா, வான்ன. இங்க பாரு காவியா, எப்படி பேசுறா பாரு. இவ பாட்டுக்கு கனவு லட்சியம்னு சொல்லி கலெக்டர் ஆயிட்டா. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நம்ம குடும்பம் தான் இதுக்காக கஷ்டப்படுது. மா, என்னம்மா இது? ஏம்மா, அத்தை சொல்றாங்கன்னு நீயும் ஏன் என்கிட்ட வந்து இப்படி பேசுற? நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? ஒரு பொண்ணுக்கு லட்சியம் கனவுன்னு எதுவுமே இருக்க கூடாதா? இல்லம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுவே நான் ஒரு ஆம்பளை பையனா பிறந்திருந்தா நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி தான் நடந்துப்பியா? நீ ஆம்பளையா பிறந்திருந்தா என்ன ஏண்டி உன் மாமியார் கூப்பிட்டு இப்படி சொல்ல போறாங்க? நீ எல்லாத்தையும் மாத்திரலான்னு நினைக்கிற. அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. இங்க பாரு இந்திரா, நீ ஒரு பொண்ணுங்கறத ஞாபகம் வச்சுட்டு கனவு காணு. இல்லம்மா, இல்லவே இல்ல. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. கனவுல என்னம்மா ஆம்பளை பொம்பளைன்னு? கனவு எல்லாருக்குமே ஒண்ணுதாம்மா. என்னம்மா, நீங்களே வா எனக்கு எதிரியா இருப்பீங்க? இந்த வீட்ல மாமா கௌதம் கூட எனக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. ஐயோ காவியா, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. மா, இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க அத்தை என்ன கூப்பிட்டு உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்திரா கலெக்டரா இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவகிட்ட அத சொன்னா என்கிட்டயே எகிரிக்கிட்டு வரா. பாரு எப்படி முறைக்கிறா பாரு. சரிம்மா, நீ இரு, நான் பேசுறேன். அக்கா, நீயும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு குடும்பத்தை மட்டும் பாரு. கலெக்டர் வேலையெல்லாம் விட்டுருன்னு தயவு செஞ்சு சொல்லிராத. நான் உன் மேல ரொம்ப கடுப்பாயிடுவேன். சரி சரி, இரு. இந்தா, இந்த குட்டி பையனை கொஞ்சம் புடியேன். என்ன, தூங்குறானா? குட்டி பையா, தூங்குறியா? தூங்கு தூங்கு தூங்கு. இந்திரா, என்னடா இப்படி திரும்ப. குட்டி பையா? இங்க பாரு. ஆ, என்னக்கா போட்டோ எடுத்துட்டு இருக்க? ஆமா, நீ அவனை பாரு. குழந்தைய கொஞ்சம். என்னடா செல்லம், என்ன பாரு. மா, நீயும் வந்து நில்லு. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னடி பண்ணிட்டு இருக்க? மா, பேசாம வந்து நில்லுமா. போடி, முடியாது. மா, நில்லுன்னு சொல்றேன்ல, நில்லு. மா, வாமா. நில்லுமா. அம்மா, அழகா இருக்குல்ல? ஆமாண்டி, குழந்தையோட இருந்தாலே தனி அழகுதான். இந்திரா, அம்மா அத்தை எல்லாரும் சொல்றாங்கன்னு
அவங்கள நீ தப்பா நினைச்சுக்காத. இதோ உன்கிட்டயும் ஒரு குழந்தை இருக்கணும், உன்னையும் இப்படி பாக்குறதுக்காக தான் அவங்க அவ்வளவு ஆசைப்படுறாங்க. இங்க பாரு, எல்லாருக்கும் அவங்க பொண்ணு பையனுக்கு கையில ஒரு குழந்தை இருக்கணும், அவங்க சந்ததி பெருகணும்னு ஆசையா இருக்கும்டி. நீ ஒரு குழந்தையோட அம்மாவாகணும்னு உனக்கு மட்டும் ஆசை இல்லையா சொல்லு? இந்திரா, அம்மா அத்தை எல்லாரையும் பழைய ஆளுங்கன்னு ஒதுக்கிறாத. கலெக்டர் ஆகுறது முக்கியம்தான், அதே மாதிரி உன் குடும்பமும் உனக்கு முக்கியம்தான். நீ கொஞ்சம் அத்தை கோவத்தை போக்குற மாதிரி ஏதாவது யோசி இந்திரா. என்னக்கா நீயும் என்கிட்ட புரியாத மாதிரியே பேசுற. இவங்களாம் தான் புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீயுமா? அக்கா, எனக்கு மட்டும் குடும்பத்து மேல அக்கறை இல்லையா சொல்லு? இல்லன்னு இப்ப யாரடி சொன்னா? அத கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைன்னு தான் சொல்றேன். இந்திரா, சம்பந்தியமா குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க அவங்க உன்னையும் தான் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்தப்போ அவங்க பேசினதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீயும் கொஞ்சம் விட்டு கொடு இந்திரா. என்னம்மா பேசுற? இது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமாமா? சரிடி, இப்ப என்ன, நீ வேலையை விட வேண்டாம். இப்போதைக்கு கொஞ்ச நாள் லீவ் போடலாம் இல்லையா? அது முடியும்ல? அம்மா, என்னம்மா நீ என்ன இவ்ளோ சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்க? இது சிவில் சர்வீஸ்மா. நான் இப்படி இங்க இவ்ளோ நிதானமா நின்னு குடும்பத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இல்ல இந்திரா, நீ கொஞ்சம் யோசி. கொஞ்ச நாளைக்கு அத்தை சமாதானம் ஆகுற வரைக்கும் இந்த ஐடில எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குல்ல, இதுல அந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா ஒண்ணுக்கா, நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, நான் படிச்ச கலெக்டர் படிப்பையே மறந்து போக வச்சிருவீங்க போல இருக்கு. ஏய், உனக்கு விளையாட்டா இருக்கா? எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? உங்க அத்தை என்னை கூப்பிட்டு சொல்ற வரைக்கும் நிலைமை அவ்வளவு சீரியஸா இருக்கு. அம்மா, எனக்கும் அதெல்லாம் புரியுதுமா. அத்தை மட்டும் இல்ல, கௌதம் கூட என் காலை எடுக்கவே இல்ல. கௌதம் இன்னும் கோவமா தான் இருக்கான் போல இருக்கு. இந்திரா, நீ வெறும் வேலைதான் முக்கியம்னு போற பொண்ணு கிடையாது. உனக்கு குடும்ப உறவுகள்லாம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கும் தெரியும்டி. ஏதாவது ஒரு முடிவெடு இந்திரா. சரிக்கா, இப்ப என்ன பண்றது? நான் சில விஷயங்கள்ல என்ன மாத்திக்க வேண்டியதா தான் இருக்கு. ஒரு வாரம் வேணா லீவ் போட்டுட்டு அத்தை மனசை மாத்த முடியுமான்னு பாக்குறேன். நான் வேற என்ன பண்ண முடியும்? சூப்பர் டி, சூப்பர் சூப்பர் இந்திரா. இதுதான் என் இந்திரா. அம்மா, என் தங்கச்சிய பாத்தியா? அவளுக்கு எல்லாமே புரியுமா? ஹேமா, என்னம்மா, என்னாச்சு? அக்கா, முடியலக்கா. முடியலையா? ஏமா, ஏதாவது வாந்தி எடுத்தியா? மயக்கமா இருக்கா என்ன? ஆமாக்கா, எப்போ இப்படிதான். ஆனா இன்னைக்கு ரொம்ப முடியல. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? கொஞ்சம் இருங்க. ஜுரம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹேமா, வேற ஏதாவது பண்ணுதா? நம்ம வேணா ஒரு வாட்டி ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாமா? வேண்டாம்க்கா, அதெல்லாம் ஒண்ணும் ஏம்மா? வேண்டாம். சுபா, என்னாச்சு இவளுக்கு? தெரியலம்மா, வாந்தி எடுத்துட்டா போல இருக்கு. ரொம்ப மயக்கமா இருக்குதா. ஹாஸ்பிடல் வான்னா வரமாட்டேங்கிறா. என்னம்மா சொல்ற? அம்மா, என்னால தலையை தூக்க முடியலம்மா. ரொம்ப அசதியா இருக்கு. அவ்வளவுதானா? இதுக்கு எதுக்குமா பயந்துட்டு இருக்க? முதல்ல ஒரு 5 மாசம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். இதுக்கு சும்மா மூலிகை கசாயம் வச்சு குடிச்சாலே போதும். அத்தை, அதெல்லாம் உங்களுக்கு போட தெரியுமா? தெரியும் மாப்ள. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க அதெல்லாம் குடிக்குமோ குடிக்காதோ? அது என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு நம்ம மூலிகை தான் நல்லா இருக்குன்னு ஆர்கானிக், ஹெர்பல்,
அப்படின்னு எல்லா இடத்துலயும் விளம்பரம் செஞ்சுட்டு இருக்காங்களே. ம். ஆமா அத்தை, இப்பெல்லாம் இயற்கையான மூலிகைகள்ல தான் மதிப்பு அதிகம். அம்மா, நம்ம ஹேமாக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் குடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. நீங்க போய் செஞ்சு கொடுங்கம்மா. ஹேமாக்கா ஓகே தானே உங்களுக்கு? ம் சரிம்மா. ஹேமா, இங்க பாரு, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன், சரியா? கொஞ்ச நேரம். சரிங்கம்மா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. போயிட்டு வாங்க. சரியா போயிடும் ஹேமா. அக்கா, டிராவல் பண்ணது ஒத்துக்கலையாக்கா? பாவம், மனசு கேட்காம ஓடி வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா காவியா, அது மட்டும் இல்ல, தோ அந்த குட்டி பையனை பார்க்கணும்னு ஆசை வேற. அத சொல்லு ஹேமா. எத்தனையோ நாள் நம்ம வீட்ல குழந்தை இல்லைன்னு நம்ம எல்லாம் ஏங்கிட்டு இருந்திருக்கோம். சரி, சார் என்ன பண்றாரு? அவன் என்னக்கா பண்ண போறான்? முழு நேரமும் தூங்கிட்டே தான் இருக்கான். கொஞ்சமாச்சு பெரியம்மா பெரியப்பாலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கலாம்ல. அடேங்கப்பா காவியா, இப்பவே அவனை உங்களுக்காக முழிக்க சொல்றீங்களா? இப்பவே அவனை கஷ்டப்பட வைக்கிறீங்களோ? ஆம்பளைங்களா பிறந்தா எவ்வளவு கஷ்டம்னு அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். காத்தியா? பாத்தீங்களா? ஓவரா எல்லாரும் சிரிக்கிறாங்களே, தப்பாச்சே. அத கொண்டு வந்துட்டாங்க. சுபா, இது கசக்க கூடாதுன்னு தேனும் கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹேமா, இத குடிச்சு பாரு, உனக்கு அசதியே இருக்காது. அப்புறம் வாந்தியும் நின்னு போயிடும். கண்டிப்பா இத குடிச்சா சரியா போயிடும். சரியா? நிறுத்துங்க. என்ன சம்பந்தி, ஏன் குடுக்க என்ன வேணாம்? குடுக்குறீங்க அவளுக்கு கேக்குறேன். ஐயோ, இத அவ குடிக்கணுங்க, விடுங்க. ஏன் சம்பந்தி, என்னாச்சு? கண்டதையும் கொடுத்துட்டு இருக்கீங்க அவளுக்கு போயிட்டு. சின்னத்த, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு என் அம்மாவை தள்ளி விட்டீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனிமே இப்படி நடந்தது அவ்வளவுதான். இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உன் அம்மா கண்டதை கலக்கி கொடுத்துட்டு இருப்பா, பாத்துட்டு சும்மா ஏ இருக்கணுமா? ராகினி, என்னாச்சு? என்னாச்சு? என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? இல்லக்கா, ஒண்ணு இல்ல, ஹேமாக்கு தான் கொஞ்சம் உடம்பு முடியல. ஹேமாக்கு என்னாச்சு? ஹேமா, என்னம்மா? நீ உட்காரு, உட்காரு. என்னாச்சு இவளுக்கு? அக்கா, ஒண்ணு இல்லக்கா, சும்மா வாந்தி எடுத்து மயக்கமாயிட்டா, அவ்வளவுதான். அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமாக்கா? அந்த இந்திராவும் அவ அம்மாவும் சேர்ந்து ஹேமாவுக்கு ஏதோ கஷாயம் குடுக்குறாங்கக்கா. அக்கா, எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா சந்தேகமா இருக்குக்கா, அதனாலதான் தட்டி விட்டேன். அக்கா, ஹேமாக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்னக்கா பண்ண முடியும்? ஏங்க இப்படி அநியாயமா சொல்றீங்க? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நான் போய் கண்டதை குடுப்பேனா? ஆ, உங்க குடும்பத்து மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஃப்ராட் குடும்பம் நீங்க. அக்கா, ஹேமாவோட கர்ப்பத்துக்கு எதுவும் ஆபத்து இல்லாத அளவுக்கு காப்பாத்ததான்க்கா நான் இத பண்ணேன். அத்தை, எனக்கு சந்திராமா மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க அப்படிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சரி சரி, இத விடுங்க. சமந்தி, எதுக்கு இந்த நாட்டு மருந்தெல்லாம்? மா இல்லம்மா, சந்திராத்தை கொடுத்தது நல்ல மூலிகை தான். நான் கூட அதை பத்தி ஆர்டிக்கல் ஏதோ படிச்சிருக்கேம்மா. அவங்க நல்லதுதான் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுமா. என்ன செந்தில், நீ அந்த பக்கம் பேசுற மாதிரி இருக்கு. உங்க அப்பாவோட வேலைய நீ பாக்குறியா? இல்லம்மா. சம்பந்தியம்மா, நாட்டு வைத்தியம் வேணுமோ வேணாமோ அது உங்க இஷ்டம். ஆனா நான் எந்த தப்பான எண்ணத்திலையும் கொடுக்கல. நீங்க இப்படி கேப்பாரு பேச்செல்லாம் கேட்டு என்ன தப்பா சொல்லிடாதீங்க. என்னால தாங்க முடியாது. ஹேமாவும் எனக்கு பொண்ணுதான். அம்மா அழாதீங்கம்மா. அம்மா விடுமா. ஆமாம்மா. அம்மா, நாங்களாம் அப்படி யாருமே சொல்லலம்மா. ஏம்மா ஃபீல் பண்ணாதீங்கம்மா, விடுங்கம்மா.
அத்தை இங்க பாருங்க அத்தை, இந்த மூலிகைய பத்தி தான் இதுல போட்டிருக்காங்க. இது வாந்தி மயக்கத்தை தடை பண்றதோட கர்ப்ப காலத்துல பெண்கள் சாப்பிட ரொம்ப நல்லதுன்னு சொல்லிருக்காங்க. இதான் என் அம்மா கொடுத்திருக்காங்க. தோ அவங்க இது எல்லாத்தையும் தட்டி விட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்தாங்க அத்தை, நீங்களே பாருங்க. இந்தாங்க அத்தை. இந்தா. சரி சரி இருக்கட்டும். இத பாருங்க சம்பந்தி, நீங்க நல்லதாவே கொடுக்கறதா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்காம எதுவும் கொடுக்க வேண்டாம். நான் ஹேமாக்கு பெரிய டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இந்த வைத்தியம்லாம் இல்லாத கொடுமைக்கு பஞ்சப்பாட்டு பாடுறவங்க கொடுக்கறது. என் அக்காவோட மருமகளுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும். இது பாருங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எல்லா மாத்திரையுமே ஹெர்பல் இருந்து தான் எடுக்கிறாங்க. நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. போதும். என் மருமகளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சம்மந்தி, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சிக்கிறேன். ஹேமா, அது வரைக்கும் உன்னால தாங்க முடியும்ல? முடியும் அத்தை. சரி, இத பாருங்க, இங்க இனிமே ஆளாளுக்கு டாக்டர் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். அவங்க வேலையை மட்டும் பாருங்க.